மக்களே! நேத்து பார்த்தீங்கன்னா, பெரிய மேட்ச் ஒண்ணு நடந்துச்சு. ஐபிஎல் 2026ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் ஆர்சிபி. டாஸ் பார்த்தீங்கன்னா, ஜெயிச்சு நான் மும்பை இந்தியன்ஸ் பேட் போஸ்ட் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது. ஏன்னா, ஆர்சிபி அந்த ஃப்ளாட் ட்ராக்ல அவ்வளோ தூரத்துக்கு அடிக்கும்போது, நம்ம மும்பை இந்தியன்ஸ்னாலே அடிச்சிருக்க முடியும். ஆன் பேப்பர் பார்த்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் டீம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மும்பை இந்தியன்ஸ் ஆன் ஃபீல்டும் ஸ்ட்ராங்குன்னு. பட் அவங்களோட பவுலிங் யூனிட் வந்து இவ்வளோ சொதப்பல், இவ்வளோ மோசமாக இருக்கும்னு நான் நினைக்கல. சரி வாங்க மேட்சை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணவங்க வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். என்னங்க பேட்டிங் அது, வெளுத்து வாங்கிட்டாங்க. சொல்ல போனால் அட்டமலைன்னு சொன்னால் அட்டமலை, அப்படி ஒரு அடமலை பெஞ்சிருச்சு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபில் சால்ட்டு. நம்ம என்ன ப்ரிவியூவில் சொன்னால் சால்ட்டுக்கு பதில் பெத்தல் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு, உப்புக்கு பதில் வெத்தலைன்னு. பட் இல்லை, அவரே காமிச்சு விட்டாரு. கிட்டத்தட்ட 36 பாலுக்கு 78 ரன்னு வெலாசி தள்ளிட்டாரு தான் சொல்லணும். விராட் கோலி அந்த அதர் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு பெடல் ரோல் தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு. சும்மா தட்டிக்கிட்டு சிங்கிள் எடுத்து அவருக்கு வெளியே ஸ்ட்ரைக் கொடுக்குற மாதிரி அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அவர் ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அவர் ஆடுறது அவர் கரெக்டுங்க, அவரெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது. அவர் சூப்பராக கொண்டு போயிட்டு இருக்காரு, மேக்கவர் பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 500-600 ரன் இந்த வருஷமும் அடிக்க தான் போறாரு அவர். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரஜத் பட்டிதார். ரஜத் பட்டிதார் வந்த ஒன்றுமே நீங்கள் ஸ்பின்னர் சாண்டர் மாதிரி கொடுக்குறத விட்டு போட்டு நீங்கள் மறுபடியும் பவுலிங்கில் வந்து பேசராக ஸ்பின்னராக கொடுக்காம பேசராகவே கொடுத்தீங்கன்னா அவர் அடிக்க தான் செய்வார். அடித்து தம்சம் பண்ணிட்டாரு. 20 பால் 53 ரன்னு. டார்கெட் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஷர்துல் தாக்கூர் இந்த மாதிரி பிளேஸை தான் டார்கெட்டே பண்ணார். பும்ராவில் அவர் டார்கெட்டே பண்ண ஸ்லோ பண்ணிக்கிட்டார். மார்க்கண்டே ஷர்துல் தாக்கூர் சிக்குனாங்க, வெளுத்துட்டார். அதுக்கடுத்து வந்து டிம் டேவிட் அதே மாதிரி தான் பும்ராவில் அவர் வச்சு செஞ்சுட்டாருன்னா சொல்லணும், 6-4ன்னு. அப்புறம் ஜிதேஷ் சர்மா, ரொமாரி ஷெப்பர்ட் இவங்கெல்லாம் வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 240 ஸ்கோர், 4 விக்கெட்ஸுக்கு போயிட்டாங்க. அந்த அதர் சைட் பவுலிங் சைட் பார்த்தீங்கன்னா ஐயோ, ட்ரெண்ட் போல் ரிதம்லேயே இல்லைங்க. அவரை நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு பேசாமல் அஸ்வினி குமாரை கொண்டு வந்து ஆட வைக்கலாம். அந்த பையன் நல்லாவே போடுவான். இவரை விடவே எனக்கு கிட்டத்தட்ட 4 ஓவர் 50 ரன் எல்லா மேட்சுமே அடி வாங்குறாரு. உங்களுக்கே தெரியுது, மாற்றி ஆடலாம். அதுக்கடுத்து வந்து அவரை ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா 39 ரன், பும்ரா 35 ரன், கிட்டத்தட்ட விக்கெட்லெஸ். எல்லா மேட்ச்லையுமே விக்கெட்லெஸ் ஆகி போச்சு. இந்த மேட்சும் டிம் டேவிட், போன மேட்ச் சூரியவன்சன், இந்த மேட்ச் டிம் டேவிட் அடித்து விளாசி தள்ளிட்டாங்க. சாண்ட்னர் பார்த்தீங்கன்னா 43 ரன். இன்னைக்கு கேட்டால் சாண்ட்னர் வந்து பிகாஸ் த பவுலருங்க. ஃபஸ்ட்டு ஓவரே 22 ரன் கொடுத்துட்டார். அப்புறம் இந்த 3 ஓவர் சேர்த்தே 43 ரன் தான் கொடுத்தாருன்னா அவரை வச்சு தான் நீங்கள் கொண்டு போய் ரஜித் வந்ததுமே அவர் கொண்டு வந்துக்கலாம், அடி வாங்குவார். ஆனால் விக்கெட்டு போயிருந்துருக்கும். பட் பண்ணலை. மயங்க் மார்க்கெட்டு 2 ஓவர் 40 ரன் உரிச்சிட்டாங்க. ஷர்துல் தாக்கூர் 2 ஓவர் 32. அவர் தான் அந்த ஃபஸ்ட்டு விக்கெட், சால்ட்டோட விக்கெட்டை எடுத்து. நம்ம சொன்ன மாதிரி விக்கெட் டேக்கிங் லக்கு வந்து ஷர்துலுக்கு நிறையாவே இருக்குது. பேட்டிங் சைட் பார்த்தீங்கன்னா ரயன் பெக்கில்டன் ஆடினார் இல்லைங்களா. பட் 22க்கு 37, அதுவும் இந்த டோட்டலை வச்சுட்டு போனீங்கன்னா கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ரோஹித் சர்மா பாவம் ரிட்டையர்ட் இருந்தாலும் மேபி 2 பேர் எடுத்துகிட்டு போகிறது வந்து போயிருந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து எடுத்துகிட்டு போயிருந்துருக்கலாம். சூரியகுமார் யாதவ் டச்சிலே கிடையாது. அவன் சொன்ன மாதிரி தான், வேர்ல்டு கப்புக்கு முன்னாடியிலேருந்து அவர் வந்து ஃபார்மே கிடையாது. யுஎஸ்ஏ மேட்ச் மட்டும்தான் அடிச்சிருக்காரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தடவல் ஆட்டம் தான் ஆடியிருக்காரு. அதுக்கப்புறம் திலக் வர்மா, 1000 தடவை சொல்லியாச்சு, திலக் வர்மா பிளேஸில் ரத்தர்ஃபோரை ஆட வச்சா கொஞ்சமாவது உங்களுக்கு அவர் பொறுமையாக ஆடுவார். ஆனால் கடைசியில் ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டி பயங்கரமாக இருக்கும். அது தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. திலக் வர்மா மறுபடியும் உள்ளே எடுத்து வச்சு ஆடினா அது வேஸ்ட்டு. ஏன்னா அவர் ஒன் டே இன்னிங்ஸ் தான் ஆடிட்டு இருக்காரு. இப்போ 3 பால் 1 ரன் விக்கெட் விட்டார். போன மேட்ச் 22 பால் 28 அந்த மாதிரி அடிச்சிருந்தார். இந்த மேட்ச்லேயும் அதே தான். பாண்டியா அவரோட வேலையை கரெக்டாக செஞ்சார். 22 பால் 40 ரன்னு. ருத்தர்ஃபோர்ட் ஃபஸ்ட்டு ஸ்லோவாக பொறுமையாக போனார். கடைசியில் ஒரு பயத்தை காட்டிட்டார் ஆர்சிபிக்கு. அந்த அளவுக்கு ஒரு பொது மாற்று கொடுத்து விட்டார் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். அதுக்கு தான் சொல்கிறேன், கொஞ்சம் முன்னாடி ருத்தர்ஃபோர்டை இறக்குனா கொஞ்சம் பெட்டர். இவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு வில்ஜாக்ஸ் வராமல் ஒன்றுமே பண்ண முடியாது. வில்ஜாக்ஸ் வந்துட்டு 10 போல்ட்டை விட்டுட்டு வில்ஜாக்ஸ் ஆட வச்சிடலாம் இவங்க நீட்டாக. ரயன் பெக்கில்டனையும் விட்டுட்டு QDK ஆட வச்சு பார்க்கலாம். சும்மா உட்காந்துட்டு இருக்காருல, ட்ரை பண்ணி பார்த்துடலாம் என்ன கேட்டால். ஸோ மும்பை இந்தியன்ஸ் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சறுக்கிட்டு வராங்களோன்னு தோணுது. ஏன்னா கடைசி 3வது பிளேஸுக்கு போயிட்டாங்க, கடைசியிலேருந்து 3வது பிளேஸுக்கு போயிட்டாங்க. சரி பார்க்கலாம். பவுலிங் சைடு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். லாஸ்ட் டைம் அவங்க சுயா சர்மா எடுக்க முடியாமல் போச்சு. இந்த தடவை சுயா சர்மாவை கொண்டு வந்தாலும் சூப்பர், 2 விக்கெட் நச்சுன்னு எடுத்துகிட்டு போயிட்டார். ரன்ஸ் கன்சீட் பண்ணார் இல்லைங்கிற, பட் அந்த பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணாரு பாருங்க, அதுதான் வாண்டட். நம்ம செங்கல் சைக்கோ வந்து 4 ஓவர் 26ங்க. 2 டீமுக்குள்ள ஒரே வித்தியாசம் அதுதாங்க. அந்த செங்கல் சைக்கோ வந்து பாண்டியா வந்து நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ நாணி மாதிரிலாம் போட்டு வந்திருந்தாரு. 4 ஓவர் 26 ரன், ஒரு விக்கெட், சூப்பர்.
ஜேக்கப் டஃபியை முடிச்சிட்டாங்க. வி ஆர் அஷிஷ்வர், ரஷீத் தார் சலாம். நம்ம மங்கேஷ் யாதவை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ரஷீத் தார் சலாம் சூப்பராக போட்டார். அந்த மீடியம் பேஸ் 120 130 போட்டு நான் 2 ஓவர் 3 ஓவர்னே வைங்களேன் 23 ரன் ஒரு விக்கெட்டை கன்சீட் பண்ணார். எனக்கு தெரிஞ்சு அவங்க டோட்டல் பேக்கேஜாக இருக்காங்க. இப்போ சால்ட்டுமே அந்த ஃபார்மில் இருக்கார். மேபி மாற்றணும்னா மட்டும் அந்த பெத்தில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமே தவிர்த்து அவங்க ஃபிட்டு செட்டு. மும்பை இந்தியன்ஸ் இன்னும் கொஞ்சம் அவங்களோட டீம் செலெக்ஷன் லைனப்பில் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் கேமில் மூவ் ஃபார்வர்ட் பண்ண முடியும். இந்த வருஷம் கப் இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியல. ஆன் பேப்பர் ஸ்ட்ராங்கஸ்ட் டீம், பட் ஃபீல்டில் கோட்டை விட்டுட்ருக்காங்க. உங்கள் கமெண்ட்டை நீங்கள் புஷ் பண்ணுங்கள். எந்த மாதிரி லைனை போட போனால் மும்பை இந்தியன்ஸ் கேமில் மூவ் ஃபார்வர்ட் பண்ண முடியும் அப்படின்னு. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை டிங் டாங் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் வீடியோஸ். பை.